ஒவ்வொரு முறை காவல்துறை உங்களை கஸ்டடி எடுக்கும் பொழுதும் வெளியே வந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழக அரசு எதிர்ப்பு பேசக்கூடாது, திமுக அரசுக்கு ஆதரவாக பேச வேண்டும் என்பதை நிபந்தனையாக கூறினார்கள். இந்த நிபந்தனைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நாங்கள் உடனடியாக உங்களை விடுவிப்போம், அதை மீறினால் நாங்கள் ஒரு வருடத்திற்கு உங்களை சிறையிலிருந்து வெளியே வரவிட மாட்டோம் என்று கடுமையான நெருக்கடி கொடுத்தார்கள். நான் உண்மைகளை பேசுவதற்கு என்று அங்கு போகிறது என்று நான் அத்தனை குறிப்பிட்ட பதில் கூறியதன் காரணமாகத்தான் விடியற்காலை 3 மணிக்கு இந்த சென்னை புழல் சிறையிலிருந்து அவசர அவசரமாக எடுத்து வந்து மகளிர் சிறையில் அழைத்து என்னை 2வது முறையாக கொண்டாடப்பட்டு தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் விமர்சனங்களை சந்தித்தவர் அல்ல, விமர்சனங்களை பார்த்து பழகியவர் அல்ல, விமர்சனங்களை பார்த்து வளர்ந்தவர் அல்ல. தந்தையின் நிழலில் வளர்ந்த ஒரு போன்பாய் சொதுதான் திரு ஸ்டாலின் அவர்கள். பணியில் இருக்கும் அரசு ஊழியர் இருந்தால் கருணை அடிப்படையில் வேலை பெறுவது போலத்தான் திமுகவின் தலைவராக இருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதுபோலத்தான் தமிழகத்தின் முதல்வராகவும் இவர் ஆகியிருக்கிறார். உண்மைகளை சவுக்கு மீடியா ஏறக்குறைய 8 மாத காலமாக தொடர்ந்து எடுத்து கூறியதன் காரணமாகத்தான் சவுக்கு மீடியாவின் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன, சவுக்கு மீடியா ஆபீஸ் சீல் வைக்கப்பட்டுள்ளது, எனது வீடு சீல் வைக்கப்பட்டுள்ளது, எனது தாயாரின் பென்ஷன் கணக்கு உட்பட 6-7 கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன. நாட்டில் இன்று நடக்கும் உண்மைகள் எந்த வகையிலும் வெளியே வந்துவிடக் கூடாது என்பதில் தமிழக முதல்வர் மற்றும் அவரது மகன் திரு உதயநிதி ஆகியோர் மிக கவனமாக இருக்கின்றனர். சமீபத்தில் கள்ளக்குறிச்சியில் 66 பேர் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தது உங்களுக்கு அத்தனை பேருக்கும் நினைவிருக்கும். அந்த வழக்கு விசாரணையை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டு அந்த வழக்கு நீதிமன்ற விசாரணையில் இருந்து வருவதும் உங்களுக்கு தெரியும். அந்த டிசம்பர் 2023 தமிழக டிஜிபி திரு சங்கர் ஜிவால் அவர்கள் தமிழகத்தில் சட்டவிரோதமாக மெத்தனால் சர்வசாதாரணமாக கடத்தப்படுகிறது, உடனடியாக இது தடுக்கப்பட வேண்டும், அப்படி தடுக்கவில்லை என்றால் மரக்காணத்தில் ஏற்பட்டது போன்ற கள்ளச்சாவுகள் ஏற்படுவதை தடுக்க முடியாது. டிசம்பர் 2 தமிழக டிஜிபி சங்கர். எங்களது சட்டநீதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.